Hello, people. What's up? So, everybody, hopefully, all going good. இந்த வீக் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண போறோம் அண்ட் லாஸ்ட் வீக் பண்ண அனாலிசிஸை வந்து எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம் அண்ட் வித் அவர் ராகுல் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி வணக்கம் இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ. வணக்கம் விஜாஸ் ப்ரோ. ஹோப் யூ ஆர் டூயிங் குட். யா ஹோப் ப்ரோ. சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்சோ டூயிங் குட். எஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு கோல்டு அப்படியே இதுல தான் இருக்கான். ஸ்டில் சைடு ஸ்டில் வேஸ்லயே இந்த தான் இருக்கு. சைட் வேஸ்ல தான் இருக்கான். சி எந்த ஒரு ஃபீல்ட்ல எடுத்துக்கிட்டாலும் ஐ திங்க் விஜாஸ் ப்ரோ ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டாலும், ஓவர் டைமோ இல்லை ஓவர் ஒர்க்கோ பண்ணா வில் கெட் இன்சென்டிவ்ஸ் ஆர் வில் கெட் ஓவர் டைம் ரிவார்ட் ஆர் ஓவர் டைம் ஓட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? பட் பீட் இந்த ட்ரேடிங்ல மட்டும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா ஒர்க் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா ட்ரேட் பண்றீங்களோ, ஸோ வில் பி ரிசீவிங் அ ரிவார்ட். நீங்க ட்ரேடிங்ல ஓவர் டைமா ஓவர் ரிவெஞ்ச் ட்ரேடிங் ஓவர் ட்ரேட் பண்ணீங்கன்னா the market will take your profits or take your money from you. You stick to the plan. நீங்க பிளான்ல ஸ்டிக் பண்ணி how do you hold the trades and how do you wait for the trades. See sidewaysல வந்துட்டு there will be more stop funds. ஏன்னா ஒரு இந்த ஹையை வந்துட்டு லைக் இந்த பாருங்க, இங்கே ஒரு ஹை இருக்கு, இந்த ஹையை பிரேக் பண்ணி திரும்ப ஒரு டவுன் வந்துருக்கு. ஸோ there will be stop hunting in the sideways market. ஓகேவா? இந்த sideways போத் market சைடும் உள்ள எல்லா லிக்விடிட்டிஸ் வந்து லிக்விடிட்டிஸுமே எடுத்துட்டு யா இருப்போம். சூப்பர் பாயிண்ட். போத் சைட்ஸில் உள்ள லிக்விடிட்டிஸ் எல்லாமே கிராப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ சைட்வேஸ்ல என்னைய பொறுத்தவரை மூவ்மெண்ட்ல இருக்கும்போது நியூபீஸ் கூட லைக் புதுசா ட்ரேடிங்குள்ள வரவங்க கூட தே வில் மேக் ப்ராஃபிட்ஸ். பட் கண்டிப்பா. சைட்வேஸ்ல how well you control your emotion and how well you don't enter the trade until the market shows you the direction. ஓகேவா? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடரா இருந்தாலுமே சைட்வேஸ்ல வந்து ரொம்ப கஷ்டம் தான். எக்ஸாம்பிளா நானே இங்க இருக்கேன். இல்ல நானே ஒரு ட்ரேட் போட்டிருந்தேன். அப்புறம் யோசிச்சேன், இது 4200 பிரேக் பண்ணணும், இல்லைன்னா 3990 அந்த 3000 இந்த 3980 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு இதுதான். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம ட்ரேடு எடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போயிட்டு நான் விட்ரால் பண்ணிட்டேன். டெபாசிட் பண்ணதை ஜஸ்ட் விட்ராட் இட். ஸோ இந்த விஷயம் இதுதான். 4200 எதர் திஸ் 3980 இந்த ரெண்டுல ஏதாச்சும் பிரேக் பண்ணாத வரைக்கும் சைட்வேஸ். இங்க பாருங்க, இங்க ஒரு ஹண்ட், திரும்ப இங்க கீழே மேல கீழே மேல. இந்த ரேஞ்சை தவிர்த்து இட் க்ளோஸ் ரைட். மேலேயும் க்ளோஸ் பண்ணல, கீழேயும் க்ளோஸ் பண்ணலன்றப்போ இட்ஸ் சைட்வேஸ், பியூர் சைட்வேஸ் தான். 2022 ஜூன் 2022ல இருந்து இப்ப ஆகஸ்ட் 1 வந்துருச்சா? ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு மாசம் வந்துட்டு மார்க்கெட் எந்த மூவ்மெண்ட்டுமே கொடுக்கல. இட் வாஸ் இன் சைட்வேஸ் அண்ட் இட் இஸ் இன் சைட்வேஸ். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் ட்ரேட் இன் சைட்வேஸ் அண்ட் ஐ டோன்ட் அட்வைஸ் பீப்புள் டு ட்ரேட் இன் சைட்வேஸ். ஏன்னா மூவ்மெண்ட்ல இருக்கும்போது யூ குட் ஜஸ்ட் என்ன சொல்றது, உங்களுக்கு எல்லா ப்ரெடிக்ஷனுமே நடக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களோட கான்ஃபிடன்ஸ் எங்க உடையும்னு சொன்னா இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான். ஓகேவா? ஸோ மேலே கீழே இந்த மாதிரி எந்த மூவ்மெண்ட்டுமே ஒரு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும் போது என்ன சொல்றதுன்னா, நீங்க எந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணுவீங்க? ரைட்டா? உங்களுக்கு டிப்ஸும் சரியா அமையாது. ஸோ உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்டும் சரியா இருக்காது, வால்யூமும் சரியா இருக்காது, லிக்விடிட்டியும் இட் வில் பி கிராபிங்ன்றப்போ யுவர் கான்ஃபிடன்ஸ் வில் பி பிரேக்கிங் டவுன். ஸோ உங்களுக்கு லாஸ் தான் அதிகமா இருக்கும். லாஸ் அதிகமாகும் போது நீங்க மூவ்மெண்ட்ல, அதாவது நீங்க ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது நீங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். என்னடா மார்க்கெட் போக மாட்டேங்குதே, ஒருவேளை நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பா இருக்குமோ, இல்ல அந்த பயம் ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் வேர் த ட்ரேடர்ஸ் ஸ்டக். ஆமா, இது இன்னும் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, நேற்று ஒரே நாள்ல $100 பிளஸ் ரெக்கவர் பண்ணி அக்கௌண்ட்டை பிரேக் ஈவன்ல வச்சு நேற்று ஒரே நாள்ல $140 அகெயின் லாஸ் பண்ணி இருந்திருக்கு. ஸ்டில் ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ மார்க்கெட்ல பார்த்துருக்கோம், ஒரே நாள்ல $150 லாஸ் பண்ண முடிஞ்ச நம்மளால அதை ஒரே நாள்ல திரும்ப ரெக்கவர் பண்ணவும் முடியும். ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வி ஹேவ். அது நம்மளாம் ஒரே ஸ்விங்ல பிடிச்சிடலாம். பட் உங்களோட அந்த பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக முக்கியம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, பிஎன்எல் ரேஷியோ உங்களுக்கு அடி வாங்கும். தேவையில்லாம நம்ம லாஸ்ட் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்ல வரல, என்னன்னா அவங்க தேவையில்லாம பிஎன்எல் ரேஷியோ அடி வாங்கும்னு சொல்றேன். கண்டிப்பா சும்மா நீங்க லாஸ் பண்றது, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா லாஸ் ரேஷியோ வில் பி டவுன் ரைட்.
ஸோ ஆக்சுவலா அதனாலதான் நேத்து நான் ஏன் அந்த ட்ரேட் வந்து நான் ஒன்னு எடுத்தேன் அப்படின்னா 5000 வந்ததுக்கு அப்புறம் எடுத்தேன்னா எனக்கு வந்து அது வந்து ஷுவர் ஷார்ட்டா தெரியும் அது வந்து ஆயில் வந்து இன்னும் மேலதான் போக போகுது அப்படின்ட்டு. நம்ம மீட்டிங் முன்னாடி கூட நான் அந்த விஷயம் காமிச்சிருந்தேன். நான் இந்த எண்டில் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றப்போ அதை காட்டுறேன். ஸோ கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சனாலதான் அந்த இடத்துல என்ட்ரி போட்டோம். பட் ஆனா வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்ல வந்து என்னால அந்த பொசிஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ண முடியல. ஓகே. ஸோ தட்ஸ் த ரீசன் நம்ம வந்து இது ஒரு விஷயம். ஸோ ஐ டோன்ட் என்கரேஜ் ப்ரிஃபர் anyone. ஐ டோன்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் அட்வைஸ் anyone டு கெட் இன்டு ஃபண்டட். அது என்னப்பா ஃபண்டட் பிளாட்ஃபார்ம்? அது என்ன சொல்லுவாங்க? ஃபண்டட் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. CFDs ஃபியூச்சர்ஸ். அது லொட்டு லொசுக்கு 1000 ரூல்ஸ் போடுவான். 5% ட்ராடவுன், 10% ட்ராடவுன் சொல்லுவான். அப்புறம் 3% ஏதோ டெய்லி ட்ராடவுன் ஒரு இது கொடுப்பான். அது ஒண்ணு. அப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும், வேற ஸ்பாரெக்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து ஐ பிளே பை மை ஓன் ரூல்ஸ். எனக்கு வந்து ஏ வழி தனி வழின்ற மாதிரி தான். எனக்கு வந்து ஏ ரூல்ஸ் வந்துட்டு படி பிளே பண்ற ஆள் நான். ஸோ ஐ நாட் ப்ரிஃபரிங் அதுல ப்ராஃபிட் பண்ணலையான்னு பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால ஸ்கிரீன்ஷாட்டும் இருக்கும். பட் அது என்னமோ எனக்கு லாங் டேர்முக்கு பிளே பண்ற மாதிரி எனக்கு தட் இஸ் நாட் என்ன சொல்றது, தட் இஸ் நாட் மை. கண்டிப்பா ஃபண்டட்ன்றது வந்து லாங் டேர்முக்கு வந்து கிடையாது. ஒரு கேபிட்டல் பில்ட் பண்றதுக்கு வேணா நம்ம ஃபண்டடை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ஃபார் லாங் டேர்ம் இல்ல அதுலயே சர்வைவ் ஆயிரலாம் அப்படின்னா கண்டிப்பா நானுமே வந்து நோ தான் சொல்லுவேன். ஸோ கேபிட்டல் பில்டிங்க்கு வேணா ஓகே. ஒன்ஸ் கேபிட்டல் பில்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு புரோக்கர், நல்ல புரோக்கர் செலக்ட் பண்ணி அதுல டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்றதுதான் பெஸ்ட். கரெக்டா சொன்னீங்க. அவ ஏன் வந்துட்டு இவ்வளவு ரூல்ஸ் போடுறான்? ஒரு ஃபண்டட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஏன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவ்வளவு ரூல்ஸ் போடுறான்னா, they doesn't want you to make profit. கரெக்டா? நீங்க டிராடவுன் ஆனாதான் அவனுக்கு வந்துட்டு அவனுக்கு எல்லாமே ப்ராஃபிட்ஸ். கரெக்டா? ஒரு 90% ஆஃப் தி பீப்புள் வந்து டிராடவுன்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ தட் ஃபண்டட் அக்கௌண்ட் ஆர் ஃபண்டட் பிளாட்ஃபார்ம் இஸ் கெட்டிங் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். அப்படின்றப்போ இஜாஸ் ப்ரோ சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்கில்லோ எந்த ஒரு ப்ராக்டிஸோ இருக்குமான்னு கேட்டா நோ. ஒரு ஸ்மால் ஃபிளிப்ல இருந்து பிக் ஃபிளிப் பண்றதுக்கு அந்த ஒரு ப்ராக்டிஸோ அந்த ஒரு ஸ்கில்லோ இருக்குமான்னு சொன்னா நோ. கரெக்டா? எனக்கு வந்துட்டு அந்த சிச்சுவேஷன் இருந்துச்சு, நான் அதுபடி பிளே பண்ணி எனக்கு அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு சிச்சுவேஷனாவே எனக்கு மோல்டு பண்ணிருச்சு. அப்படின்றப்ப எனக்கு ஓகே ஸ்மால் ஃபிளிப் எனக்கு இப்ப $10 இருந்து $100 கொண்டு போகவும் தெரியும், $100 இருந்து $1000 கொண்டு போகவும் தெரியும். ஸோ ஐ கேன் பிளே வித் ஸ்மால் அமௌண்ட் அண்ட் ஐ கேன் பிளே வித் மிட் சைஸ் அமௌண்ட். அதே வந்துட்டு எல்லாருக்குமே அந்த $10 வந்து $100 இது பண்ண முடியுமா, கிளிப் பண்ண முடியுமான்னு சொன்னா there's a big question mark. ஏன்னா மார்ஜின் அண்ட் என்ன சொல்றது, மார்ஜின் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும் $10 பண்ணும்போது. ஒரு சின்ன டிப் நம்ம அதுக்கேத்த மாட்ட எஸ்எல்ஸ் கால்குலேட் பண்ணணும். அண்ட் மெயின் விஷயம் வந்து $10 வந்து $100 யார் வேணாலும் பண்ணலாம். பட் சிங்கிள் என்ட்ரில பண்றது தான் வந்து இங்க கேள்வி. ஒரே ஃபிளிப்ல பண்றதுதான் இட்ஸ் கோயிங் டு பீ a big issue. அது ஸ்விங் ட்ரேடரா இருந்தா பண்ண முடியும் கண்டிப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏன் ஸ்விங் ட்ரேடர்ன்றது ரொம்ப கம்மியா இருக்காங்க எனக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட யாருக்குமே அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இல்லை. இப்ப ஈவன் நான் கூட பாத்தீங்கன்னா ரீசன்ட் டேஸா என் சார்ட்டை நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், டைம் ஃப்ரேம் எல்லாமே 5 minutes 15 minutes இருக்கும். பட் அது எல்லாமே நான் 1 minute அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது. ஸோ அதை இங்க 1 minute போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தான் நான் வந்து அனலைசிஸ் பண்ணி 5 minutes 15 minutes சார்ட்டை வச்சு போஸ்ட் பண்ற ரீசன்ஸ். ஒரு ஸ்விங்ல வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் நோ த டைரக்ஷன். அந்த டைரக்ஷனை புடிச்சிட்டு யூ கேன் ஜஸ்ட் என்ன சொல்றது போயிட்டே இருக்கலாம். ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சா யூ கேன் ஜஸ்ட் லேயர் இட் அவுட். ஒரு பொசிஷன் சார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இன் அ டவுன் ட்ரெண்ட். அதே நீங்க அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் என்ன சொல்றது, அந்த லாட்ஸ் வந்துட்டு நீங்க ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண யூ கேன் ஜஸ்ட் ஆட் இட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ரைட் த ஹோல் ஸ்விங். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ல இதான் ஒரு இருக்கிற பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். ஆனா அதுல மிகப்பெரிய விஷயம் ஹோல்ட் பண்ணணும். ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணணும். அந்த மார்ச்ல $2000 பண்ணது நான் எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. நான் இங்க இந்த ஸ்விங் தான் பிடிச்சேன். ஆக்சுவலா இங்க பிடிச்சது இந்த ப்ராபபிள் செல் ஜோன்ல வந்துட்டு February 26 இருந்து February 27 இருந்து நான் எங்க வரையும் பிடிச்சிருக்கேன்னா இங்க வரையும் March 23. ஒரு மாசம் நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஒரு மாசத்துக்கான பலன் தான் இந்த அளவுக்கு பேஷன்ஸ் வந்து இருக்கணும். அது யாருக்கும் மேக்சிமம் இருக்காதனாலதான் மோஸ்டா ஸ்விங் ட்ரேடர்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கு.
என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜென்ரல் ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஸ்கூலிங் பண்றீங்கன்னா எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் அங்க இருந்து திரும்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ 14 இயர்ஸ் கரெக்டா. நீங்க ஸ்கூலிங் முடிக்கிறதுக்கே 14 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க யூ வில் பி கெட்டிங் இன்டு த காலேஜ். காலேஜ் அது ஆர்ட்ஸ்னா ஒரு 4 to 5 இயர்ஸ். ஆமா, ஆர்ட்ஸ்னா 3 வருஷம், இன்ஜினியரிங்னா 4 வருஷம், டாக்டர்ஸ்னா 5ல இருந்து 7 வருஷம், ஆமா. 7 வருஷம் வச்சுக்கோங்க. இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ண தெரிஞ்ச மக்களுக்கு ஒரு மார்க்கெட்னு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ண முடியல. மார்க்கெட்னு வந்தவொடனே ட்ரேடிங்னு வந்தோடனே உடனே பணக்காரன் ஆயிடணும், உடனே எனக்கு வந்துட்டு பணம் கிடைச்சிடணும். 10,000 போட்ட என்ன கேட்பாங்கன்னா, நம்ம இன்ஸ்டால ஹைலைட்ஸ் போடுறோம், ஸ்டோரிஸ் போடுவோம். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, எப்படி ப்ரோ ஒரு 1000 போட்ட 10,000 கிடைச்சிரும், எப்படி என்ன சென்ஸ்ல பேசுறாங்க. எனக்கு இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் அதுக்குதான் தெரியும் வழி. வாய் இருக்குன்னு என்ன நாள் கேள்வி கேட்பியா அப்படின்ற இதுதான் எனக்கு வரும். எப்படி ப்ரோ 5,000 போட்டு 50,000 எடுத்துடலாமா? ஒரே நாள் எடுத்துடுவீங்களா? ஒரே ட்ரேட்ல 2 லட்சம் எடுக்கிறீங்க, அப்ப அதை ஒரே நாள் எடுத்துடுவீங்களா? அப்ப 30 நாளுமே அப்படி எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. பண்ண முடியும், பட் அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். கேபிட்டல் வந்துட்டு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, இந்த ஒரு விஷயம் இருக்கு. அதான் சொல்றேன் இல்ல, மார்க்கெட்டுன்னு வந்தவொடனே எனக்கு நாளைக்கே பணக்காரன்ற மைண்ட் செட் வந்துட்டு எப்ப போகுதோ அப்பதான் நீங்க வந்துட்டு பணம் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, சோ அவங்க ஒரு ரியல் மணி உள்ள போடுறாங்க. சோ அதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ? சோ இன்னைக்குள்ளேயே அது வந்து அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து தெரியணும். சோ பீப்புள்ஸ் ஆர் கெட்டிங் எப்படி சொல்றது, எனக்கு இன்னைக்கே வந்து ரிசல்ட்ஸ் தெரிஞ்சாதான் இன்னைக்கு நைட்டு நிம்மதியே தூங்க முடியும். லைக் அந்த மாட்டம் வந்து இருக்கிறதுனாலதான் மோஸ்டா வந்து ஸ்விங் பக்கம் யாரும் வர்றது இல்லை. அது ஒரு விஷயம். அதான் சொல்றேன்மா, அவங்க வந்துட்டு வேலைக்கு 40-50 வருஷம் போவாங்களாம், அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா. ஆனா மார்க்கெட்டுக்கு வந்தவரை எனக்கு நாளைக்கே ப்ராஃபிட் வந்துடும். அது ஒண்ணு. இப்ப நீங்க உங்க பிள்ளையவோ இல்ல உங்க பையனோ பொண்ணோ ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க, எல்கேஜில சேர்க்கிறீங்க, எனக்கு உடனே 12th முடிச்சு எனக்கு வேலைக்கு போயிடணும்னு சொன்னா how will that be possible, right? So அதே மாதிரிதான் மார்க்கெட்டுமே இட் நீட்ஸ் டைம், இட் நீட்ஸ் யுவர் பேஷன்ஸ். ஸோ எமோஷன்ஸ் உங்களால கட்டுப்படுத்த முடியல, இஃப் யூ கான்ட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், then the market will damn sure will punish you. கோல்ட பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரோ, இன்னும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. 4.2 or 3,980. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப ஈவன் இங்க அந்த 4,200 பிரேக் பண்ணாலும் ஸ்டில் வந்து டவுன் சைட கண்டினியூ பண்றதுக்கு தான் இங்க பாசிபிள் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் டவுன் சைடு லிக்விடிட்டின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஓகே, எனக்கு என்னன்னா சப்போர்ட் நிறைய தடவை அடிச்சிருக்கு, பட் டாலர் இஸ் கெட்டிங் ஹேமர்ட். பட் டாலர் ஹேமர்ட் ஆகியுமே கோல்டு இஸ் நாட் ஏபிள் டு இந்த ரெசிஸ்டன்ஸ் அவரால் பிரேக் பண்ண முடியல. 4,200 220 அந்த ரெசிஸ்டன்ஸ் அதனால பிரேக் பண்ண முடியல. ஸோ திஸ் ஷோஸ் த கோல்ட்ஸ் வீக்னஸ். கண்டிப்பா சைட் வேஸா இருக்கு. லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் அண்ட் வெயிட் to break the 3,980 zone. ஆமா, அது உடைச்சா 3,900 உடைச்சா ஸ்ட்ரைட்டா 3,600 தான். ஒரு பெரிய மூவ் ஒண்ணு இருக்கு கோல்டுல, பட் அது வந்து அப்சைட் பிரேக் ஆனாலும் இருக்கு, டவுன் சைட் பிரேக் ஆனாலும் இருக்கு. சோ அந்த மூவ்க்காக அவன் வந்து எல்லா சைடு இருக்க லிக்விடிட்டியுமே ஹண்ட் பண்ணிட்டே இருக்கான். சோ அதேதான் ஒரு பிக் மூவ் கொடுத்துருக்கு கரெக்டா. ஒரு என்ன சொல்றது, இங்க இருந்து ஒரு 20% ஆஃப் மூவ் கொடுத்துருக்குன்றப்போ இட் ஜஸ்ட் நீட் சம் கன்சால்டேஷன். சோ தட் RSI அண்ட் எல்லாமே அந்த மேக்டிஸ் எல்லாமே ரீசெட் ஆகணும் கரெக்டா. அதுக்கப்புறம் it will make another 20 or 10% move. இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணல, ட்ரெண்டும் வந்துட்டு ஸ்டில் டவுன் சைடு தான், மார்க்கெட்டும் சைட்வேஸ் தான். ஸ்டில் ஐம் எக்ஸ்பெக்டிங் a down தான். சோ அதுல வந்து நோ சேஞ்சஸ். ஆனா நமக்கு அந்த ட்ரேடிங் அந்த என்ட்ரி பாயிண்ட்ன்றது எனக்கு இன்னும் சரியா படல. அதனாலதான் பட் ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த ஜோன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த 3,980 ஜோன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா, ஆமா ப்ரோ, 3,750 to 3,600 வந்து டேம் ஷோர். கிட்டத்தட்ட அகைன் நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் போட்டோம்னா 2,000 பிப்ஸ் ஈஸியா வந்து கேட்ச் பண்ணலாம். 1,500 இருந்து 2,000 பிப்ஸ். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் 1 lakh மேக் பண்ணது வந்து இந்த இது பிடிச்சேன், இந்த புதுசு பிடிச்சேன். சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 2 3 4 5 கிட்டத்தட்ட 6வது தடவை உடைச்சிருச்சு.
இதெல்லாம் ஸோ சரியான ஒரு பம்ப். பம்ப் அந்த ஆமா. டைம்ல ரொம்ப வார் வந்து ஹெக்டிக்கா போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த தடவை தான் வார் நடக்கும்போது கோல்டு வந்து ஃபால் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம். எல்லா அதுக்கு டைமும் வார்ல வந்து பம்ப் ஆயிட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கு ஆயில் டிமாண்ட் தான் ப்ரோ காரணம். அதுக்கு என்ன டிமாண்ட் பார்க்கணும். சேனலா சேனலா கன்சிடர் பண்ணா கீழே நம்மளோட அந்த சப்போர்ட் ஜோன் தான். கோல்டு ஸ்டில் லுக்கிங் வீக் தான், சைட் வேஸ் தான். இது எல்லாமே சைட் வேஸ் தான். வச்சு ட்ரேட் பண்ணா அவ்வளவுதான். அக்குமுலேஷன் we are in a accumulation stage. அக்யூமுலேஷனா இல்ல ரீடிஸ்ட்ரிபியூஷனான்றது மார்க்கெட் ஹாஸ் டு டிசைட். பிஃபோர் த டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மேனிபுலேஷன் நடக்குமா இல்ல டைரக்டா டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருவானா? ஸோ ட்ரெண்ட் ஸ்டில் டவுன் தான், மார்க்கெட் சைட் வேஸ். ரெண்டு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு பக்கம் உடைக்கட்டும், அதுக்கப்புறம் 200 EMA வந்து ஹோல்ட் ஆகுதா ப்ரோ? ஆமா ப்ரோ, ஸ்டில் we are under the 200 EMAs. 50 200 EMAs கிராஸ் ஆயிருக்கு. டெட் கிராஸ் ஆல்சோ ஆயிருக்கு. அண்ட் வீக்லி 21 ஆல்சோ யா ஹோல்டிங் அப்சைடு தான். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. சி இந்த புல் மார்க்கெட், இந்த புல் மூவ்ல பாருங்க, இட் ஹஸ் ஆக்டட் அஸ் சப்போர்ட் ரைட். இந்த 1800ல இருந்து கிட்டத்தட்ட 5200 போயிருக்கு, 5600 போயிருக்கு. ஒன்ஸ் இந்த பிரேக் பண்ணதுமே 20 EMA has been acted as a support. அது இப்பதான் வந்து பிரேக் ஆகி இருக்கு. பிரேக் ஆகி it is testing as resistance. So it's in a bear market. ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் ஆகுது கீழே கொடுத்துட்டு தான் வந்து அப்சைட் பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் we just don't want to jump into buy. ஏன்னா it has been a huge move. ஓகேவா? 1970sல கொடுத்த மாதிரி ஒரு மூவ். ஏன்னா RSI பாத்தீங்கன்னா மந்த்லி RSI it just went shot up to 96 97 98 வரைக்கும் போச்சு. யா நம்ம ஒரு 70க்கு மேல போயிட்டாலே நம்ம செல் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இல்ல அப்படி இல்ல, RSI can ஓவர் ஸ்ட்ரெச். பட் இந்த மாதிரி ஓவர் ஷாட் ஆயிருக்குன்றப்போ கரெக்ஷன்ஸுமே அந்த மாதிரி ஓவர் ஷூட் ஆகும் டவுன் சைட்ல. ஸோ அதை நீங்க இது பண்ணிக்கணும். 1971 இங்க பாருங்க, 1971ல தான் இது இந்த மாதிரி 99 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிருக்கு. 73 அந்த ரேஞ்சில் 71 அதுக்கப்புறம் இப்பதான் அதே மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் ஷார்ட் அப். ஸோ கரெக்ஷன்ஸ் வந்து டீப்பா இருக்கலாம். நம்ம ஹாலோவா கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாம டீப்பா we can expect a correction on gold. ஓகேவா? ஸோ இதான் கோல்டுக்கானது. சில்வருமே கோல்டு வில் ஃபாலோ, சில்வர் வில் ஃபாலோ த கோல்டு. அவ்வளவுதான். சில்வருமே இதுதான் புரிஞ்சு. ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து சில்வர் கோல்ட்ல வந்து கிளியர் ஷார்ட்டா வந்து வியூ தெரியலையோ அந்த டைம்லலாம் வந்து சில்வர் சார்ட்டை பார்த்து எனக்கு ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும். பிஃபோர் வந்து சில்வர் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும் கோல்டு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ அதை யூஸ் பண்ணி கோல்டு வில் சில்வர் வில் ஃபாலோ த கோல்டு. அவ்வளவுதான். கோல்டு என்ன பண்ணுதோ பட் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும், மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் இன் சில்வர். பி இட் அப் சைட் ஆர் பி இட் டவுன் சைட். மேல போறப்பம் சில்வர் வில் அவுட் பெர்ஃபார்ம் கோல்டு, கீழே வரப்பும் சில்வர் வில் அவுட் பெர்ஃபார்ம் கோல்டு. கரெக்ஷன்ஸுமே ஹெவியா இருக்கும், அப் சைடுமே தேர் இஸ் அன் ஹெவி எக்ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட். ஆயில் என்ன ப்ரோ பண்றான்? முடியாது. ஆயில் ட்ரேட் எடுத்து என்னால ஹோல்டு பண்ண முடியாம போயிடுச்சு. ஆயில் வந்து நான் ஏ வேவ் முடிஞ்சு பி வேவ் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. and then see one more drop. இன்னும் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப் சைடு தான் நினைக்கிறேன். இதை பிரேக் பண்ணி இப்போ ஒரு டிராப் ஆயிருக்குல ப்ரோ, இங்க இருந்து பாத் வேவ் போட்டதுல இருந்து. ஆமா ப்ரோ, ஆமா சொல்லிருந்தோம் ஆல்ரெடி. ஆமா, அது வந்து நான் ஒரு சிங்கிள் வேவா கன்சிடர் பண்றேன். அனதர் இம்பல்ஸ் வந்து டிராப் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி போலான்னு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்க இருந்து கரெக்டா டிராப், இங்க சொல்லிருக்கோம் கரெக்டா டிராப் ஆகி இட் ஹஸ் பீன் ரைட் நவ திஸ். இப்போ இந்த லோட்டோ அந்த ஹை ஃபிப் போட்டு பாத்தீங்கன்னா அந்த 7-8 ஜோன்ஸ்ல வந்து என்ட்ரி போலான்னு இருக்கேன். விப்ரேட்டர்ஸா? எஸ்.
ஸோ இந்த 786 ஜோன்ஸ் அதுல வந்து என்ட்ரி போலான்னு இருக்கேன். ஓகே, பார்ப்போம். சரி, இந்த ஹையை எனக்கு பிரேக் பண்ணுச்சுனாலே அந்த ஹை பிரேக் ஆகுறதுக்கு பிஃபோர் தட் ஒரு டவுன் இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுனாலே இதில் ஆயில் வில் 4 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியும். ஸோ நான் கெட் வியூ ஏ வேவ் ஏபிசி அப்படி சொல்றீங்களா? எஸ். ஓகே, 1 2 3 4 5 ஏபிசி இருக்கலாம். ஏன்னா இந்த டிராப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஸோ எப்பயுமே கரெக்ஷன்ஸ் வேவ் 2 இந்த மட்டும் வேவ் பியா இருக்கும் போது ரொம்ப அக்குமுலேட் பண்ணுவானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த யூஎஸ்ஆன் இன்னும் they are still not in the mindset of getting things sorted out. கரெக்டா? இன்னமும் US is saying that they want to hit Iran அப்படிங்கிற மாதிரி தான். ஈரான் என்ன நல்லா சமாளிக்க முடியுமோ சொல்லிட்டே தான் இருக்கானுங்க. ஆமா. ஸோ 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ஆயில் ஸ்டில் லுக்ஸ் புல்லிஷ், பீட் போத் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலுமே புல்லிஷாக தான் இருக்கான். இன்னைக்கு வேற என்ன பார்ப்போம்? யூரோ யூஎஸ்டி என்ற ஒரு அனாலிசிஸ் இருக்கு. ஸோ கோல்டு அதே தான் சேம். அந்த கீழே ஒரு ரெட் லைன் அதுக்கு கீழே இருங்க, இதுல இருக்கும் கொஞ்சம் கிளியரா. அந்த கிரீன் லைன் போட்டிருக்கிறது தான் சேம். ஒன்ஸ் கிரீன் லைன் பிரேக்ஸ் இட் வில் ப்ளீட் டு சேம் ஜோன் 3700 3600 சேம் ஜோன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பிஃபோராவே எனக்கு கொஞ்சம் இந்த சில்வர் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்த மாட்டம் தான் இருக்கு. இந்த ஜோன்ஸ்ல பாத்தீங்கன்னா மைட் ஆல்மோஸ்ட் கீழே ஹன் பண்ண மாட்டோம் இருக்கு. பட் ஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. மேபி லிட்டில் பிட் ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் ட்ராப் லைக் திஸ் சேம். அண்ட் ஆயில் சேம் கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஜோன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒன்ஸ் இட் பிரேக்ஸ் go for some good entries. And Euro USD பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்மிங் சம் பேட்டர்ன். ஸோ நம்ம இதில் வந்து டயகனல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிளாக் பேட்டர்ன்ஸா சம்திங் ஏதோ சொல்லுவாங்க, வெஜ் பேட்டர்னோ ஏதோ சொல்லுவாங்க. ஓகே, ஃபாலிங் வெஜ். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து அந்த ட்ரெண்ட் லைனோட டாப் வந்து டச் ஆயிருக்கு. ஸோ இது நியூஸ்ல கூட ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஏபிசி ஒன்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த லோ வந்து அகெயின் இவன் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா 1.14540 அந்த ஜோன்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா ஸோ கீழே இருக்க லோ டார்கெட்டா நம்ம வச்சுக்கலாம். அதுக்கும் கீழே ப்ளீட் ஆகும். ஸோ டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃபா 1.13000 வச்சுக்கலாம். ஸோ இதுதான் யூரோ யூஎஸ்டில உள்ள ஒரு வியூ. தென் ஜேபிஐ பேர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா ப்ரோ? ஸோ ஒரு முந்தானத்துன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இதுல செமையா நம்ம ஸ்விங் டிப்ஸ் பிடிக்கலாம். ஆமா, பட் இப்ப ரொம்ப ரீசன்ட் டேஸா வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் ரொம்ப எக்ஸாக்ட்டா இருக்கும் எல்லாமே மூவ்மெண்ட்லாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இங்க இருக்கிற மூவ்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னாலே ரொம்ப ஒரு மாட்டம் வியர்டா இருக்கு, கம்ப்ரஸ்டா இருக்கு. முன்ன ஜேபி வைஸ்ல வோலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா ஒரே ஸ்விங் வந்துட்டு இந்த கோல்ட்ல அந்த ஒரு மாசம் வெயிட் பண்ண மாதிரி வெயிட் பண்ண தேவையில்ல. உடனே வந்துட்டு டைம் டியூரேஷன் வந்துட்டு கம்மியா இருக்கும் ஜிபிபில. இப்போ ரொம்ப ஆனா வந்து கம்ப்ரஸ்டாவே மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ ஒரு இம்பல்ஸா மூவ்மெண்ட் சரி காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதனால நான் வந்துட்டு இவனை விட்டுட்டேன். இந்த பேரை அப்புறம் நானும் வைக்கல, பட் ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். பட் நல்ல ஒரு டிராப்லாம் கொடுத்துருக்கு. எதனா என்ட்ரிஸ் வந்துச்சுனாலும் இதுலயும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஜிடிசி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஜிடிசியா 40,000 ரேஞ்ச் வந்து வருமா? அது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். டேட்டாஸ் வரட்டும், இந்த லோகோ பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் வால்யூம் வச்சு பார்ப்போம். இந்த லோவையா? ஆமா, 57,500. ஆமா, இந்த லோகோ பிரேக் பண்ணிச்சா திஸ் வில் பிகம் a swing high. ஸோ அந்த 60 to 67 அந்த ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிரும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சைட்வேஸ் தான், இது வந்து சைட்வேஸ்ல தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சைட்வேஸ்ல தான் இருக்கு. ட்ரேட் பண்ண முடியும்.
எல்லாமே ட்ரம்ப் கையில தான் இருக்கு, என்ன சொல்ல போறான்ட்டு. நாஸ்டாக் எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னும் ஃபால் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட வியூ பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஒன்னு புஷ்அப் இருக்கலாம். ஓகே ஸோ அகெயின் இந்த லோ வந்து புஷ் ஆனதுக்கு அப்புறம் இந்த லோ ஸ்வீப் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்ல வி கோ ஃபார் செல். அப்சைட்ல நிறைய லிக்விடிட்டி இருக்கு. ஸோ அதை ஸ்டில் இவன் வந்து பெண்டிங்லேயே வச்சு அகெயின் இந்த அப் ட்ரெண்ட் ஒன்ஸ் மோர் டேப் பண்ணிட்டு ஸோ பிரேக் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு செல் என்ட்ரி போகலாம். ஒன்ஸ் இந்த செட்டப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இட் வில் ஷூட் அப். ஓகே பட் இப்போதைக்கு அந்த ஷூட் அப்பா இல்ல ஸ்டில் ஃபால் கண்டினியூ ஆகுமான்னு நமக்கு வேணும். இப்போதைக்கு ஒரு சின்ன செட்டப் பாத்தீங்கன்னா இதுதான் மைண்ட்ல இருக்கு. ஏ பி நம்ம ரன்னிங் இன் பி வே அண்ட் சி வே பெண்டிங். ஐ திங்க் எல்லா அப்டேட்டும் கொடுத்தாச்சு நம்ம. நெக்ஸ்ட் ஆமா வீக் XAUSD ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுதான் சைட் வேஸ் உடைக்கட்டும் 4200 ஆர் 3980. ஸோ ஒன்னு இந்த ஹை ஆமா 200 அந்த ஹை 4200 இல்ல 4160. 4 ஹவருக்கு வாங்க 4 ஹவருக்கு வாங்க. இந்த ஹையை உடைக்கணும். இந்த ஹை இது கொஞ்சம் கீழே. இது உடைச்சா இப்போ 4200 இந்த ஹை. ஓகே ஹோப்ஃபுல்லி மேல உடைக்க மாட்டாங்க நம்புறேன். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் லிக்விடிட்டி கிராப்ஸ் தான். ஸோ அந்த ஹை தான் ப்ரொடெக்டட் ஹைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஸோ மிச்ச ஹைஸ் அண்ட் லோஸ் எல்லாம் வந்துட்டு லிக்விடிட்டி கிராப்ஸ் தான். ஸோ அங்க ஸ்டாப் லாஸோ இல்ல சைட் வேஸ்ல ட்ரேட் பண்றீங்கன்னு சொன்னா யுவர் ஸ்டாப் லாஸஸ் ஷுட் பி இப்போ செல்லில் இருந்தீங்கன்னா 4200 ஷுட் பி யுவர் ஸ்டாப் லாஸ் அண்ட் பைல இருந்தீங்கன்னா 3977 ஷுட் பி யுவர். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா இந்த ஹைஸ்ல உள்ள பையர்ஸ் இந்த ஹை பிரேக் ஆச்சுட்டு இங்க என்ட்ரான பையர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள வந்து பிஃபோர் பிரேக் திஸ் லோ ஒரு சின்ன ஒரு புஷ்அப் கொடுத்து அகெயின் கெட்டிங் த பையர்ஸ் இன்சைட் எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணி எல்லா பையர்ஸும் உள்ள அட்ராக்ட் பண்ணி ஆஃப்டர்வர்ட்ஸ் இது வந்து டவுன் வந்து பிரேக் பண்ணுமோ அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் லைக் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் கிடைச்சா போலாம். ஸோ அகெயின் லோ பிரேக் ஆகலாம், ரீட்ரேஸ்மெண்ட்லாம் கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ ரீட்ரேஸ்மெண்ட்ல எவ்வளோ என்ட்ரி போட முடியுமோ போலாம். 3750 to 3600. யா 700 600 அந்த ரேஞ்சிலேயே வச்சிருக்கேன். என்ன ஒரு 8% இருக்குமா இப்போ இருக்கிற ரேஞ்சில இருந்து? இப்போ இருக்கிற ஃபால் வந்துச்சுன்னா 10%. ஆல்மோஸ்ட் 10% இருக்கு. ஆல்மோஸ்ட் டாப்ல இருந்து கால்குலேட் பண்ணோம்னா 35% 33 வரும் நினைக்கிறேன். 35% ஒரு நல்ல ஹெல்தி கரெக்ஷன் சொல்லலாம் இந்த 35 தான். ஆமா அதுக்கப்புறம் டேட்டாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மூவ்ஸ்ன்றத அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு இவ்வளவுதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். டவுன் சைட் வந்துட்டு we are leading towards, we are not expecting, we are leading more towards the downside. So and the targets will be 3700 to 3600. அவ்வளவுதான். Once the support breaks below 3980 we can drop up to 3007 to 3600. அதுக்கப்புறம் வர டேட்டாஸ் வச்சு என்ன மூவ்மெண்ட் சொல்றதா கோல்டுக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்விங்ல இவ்வளவுதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். Yes. On gold. This is enough I think for this year. ஆகஸ்ட் வந்துருச்சுல. பட் செப்டம்பர் இந்த ஒரு தியரி சொல்லுவாங்க இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மந்த்ல வந்து பெருசா ட்ரேட் பண்ணா போத் சைடு அது சீசனல் ப்ரோ. அது சும்மா சொல்றேன் தான் ப்ரோ இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் பிலீவ் பண்றது கிடையாது. See, once இந்த சப்போர்ட் பிரேக் ஆக்சுவலி the downside will be more aggressive and more fast. அண்ட் எனக்கு மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கிறது என்னன்னா we are in wave 5 I think. ஸோ அந்த வேவ் 5 வந்து அதோட பிளேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ல. ஸோ வேவ் 3 மட்டும் அக்ரெசிவா இல்லாம இட் வில் கம்ப்ரஸ்டாவே மேல போலாம். சி வேவ்ல வேவ் 5னா இட் வில் பி அக்ரெசிவ், ஓவர் ஷூட் ஆகலாம், மீட் ஆகலாம். ஓகே ஸோ 5 ஆல்ரெடி ஒரு இம்பல்ஸ் வேவ், சியும் ஒரு இம்பல்ஸ் வேவ்ன்றப்போ இந்த சி வேவ்ல 5 வேவ் 5th வேவ் இருந்துச்சுன்னா இட் வில் பி அது டார்கெட்டை தாண்டி ஓவர் ஷூட் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் கேன் கன்சாலிடேட். ஓகே காட் இட். நீங்க ட்ரேட்ல இருக்கீங்களா ப்ரோ?
இப்போ நான் எதுவும் ட்ரேட்ல இருந்ததுதான் பிடிக்க வேண்டியது. ஐடியா இருந்துச்சு. ஆமா காட்டுறேன்னு சொல்லி இருந்தேன்ல. ஸோ திஸ் இஸ் த ட்ரேட் ஐ வெண்ட் லாஸ்ட் வீக். ஸோ இது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி 5000ல வச்சாச்சு. இது டைம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3 o'clock ஆஃப்டர்நூன் முடிஞ்சிருச்சு. நான் மைண்ட் செட் ஆயிட்டேன், இதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டேன். ஆனா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வியூ கிடைச்சிச்சு ஆயில்ல. ஸோ அந்த வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த வியூ ஆயில்ல. ஸோ எனக்கு ஷியோர் ஷாட் தெரிஞ்சிச்சு இது கன்ஃபார்ம் வந்து மேலதான் போகும் அப்படின்ட்டு. எக்ஸ்பெக்டிங் வேவ் 4ல இருந்து வேவ் 5 இதுன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ ஐ பிளேஸ் மை என்ட்ரிஸ் ஆன் ஹியர்ஸ். லைக் இந்த இடத்துல என்ட்ரிஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஆனா நான் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து செம்ம ஃபால் ஆகி அதோட விளைவா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த $100 வந்து ஃப்ளோட்டிங் லாஸ்ல இருந்துச்சு. நான் ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்ல இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா ஃப்ளோட்டிங் லாஸ்ல இருக்கு. ஏன்னா இது ஃப்ளோட்டிங் லாஸ்ல $100 இருக்கே, சரி ஓகே அப்படின்ட்டு அகைன் இட் வில் வெண்ட் அப். இந்த இடத்துலயும் நான் புக் பண்ணிருக்கலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் வெண்ட் அப் ஆச்சு. ஒரு $20 பக்கம் தான் லாஸ் ஆயிருக்கும் நான் புக் பண்ணியிருந்தா. சரி ஓகேன்னு விட்டு அகைன் நான் வந்து புக் பண்ண ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில புக் ஆச்சு. பட் இப்ப அக்கௌண்ட் இந்த ஸ்டேட்ல இருக்கான்னு கேட்டா அகெயின் எனக்கு ஒரு மறுபடியும் மைண்ட்ல ஒரு வியூ கோல்டுல இது போகும். பட் ஆனா அந்த வியூ ஃபெயில் ஆயிடுச்சு. பட் ஆயில்ல இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் ஹோல்ட் ஆகி இருந்துச்சுன்னா $100 பிளஸ்ல ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருந்திருக்கும். நம்ம நினைச்சபடியே மேல போயிடுச்சு. ஸ்டில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆயில் மேபி கேப் அப் ஆன் மண்டே கன்சால்டேட் ஆச்சுன்னா இங்க எஸ்எல் போட்டு ஐ வில் பை ஹியர் அகெயின். ஸோ பட் அதை ரெக்கவர் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன ஒரு டிராபேக்னா அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் தான் ஃபர்ஸ்டே சொன்ன மாட்டோம். ஸோ த ப்ராப்ளம் இஸ் ஃபண்டட் அக்கௌண்ட். ஆமா. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கேபிட்டலே இல்லை அப்படின்றப்போ அந்த ஸ்மால் ஃபிளிப்ல இருந்து பிக் ஃபிளிப் பண்றதுக்கு இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ஸ்கில் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கெட் இன்டு ஃபண்டட் அக்கௌண்ட். அதர்வைஸ் ஐ ஜஸ்ட் டோன்ட் என்கரேஜ் டு ட்ரேட் இன் ஃபண்டட் அக்கௌண்ட். ப்ளே பை யுவர் ஓன் ரூல்ஸ். ஏன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு டாக்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு அனாலிசிஸ் ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்றப்போ ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு பேக் டெஸ்ட் யுவர் ஓன் அனாலிசிஸ் அண்ட் பேக் டெஸ்ட் யுவர் ஓன் ப்ராஃபிட்ஸ் ஆர் பேக் டெஸ்ட் யுவர் ஓன் டாக்டிக்ஸ் அண்ட் ஒர்க் இட் அவுட். ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைட் பண்ணிடுறாங்க பீப்புள்ஸ். பட் அது ஒர்க் ஆகலன்னு அடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்விட்ச் ஆகி போயிடுறாங்க. ஸோ அதுல உள்ள இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்களே ஒரு புதுசா ஒரு இனோவேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் ஏதோ ஒரு மோட்டார்ஸோ இல்ல ஃபுட்டோ ஏதோ ஒண்ணு சரியில்லைன்றதுக்காக அதை அப்படியே கைவிடாம ஸோ அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணா அது இன்னும் பெட்டர் ஆகும் அப்படின்றத ஒர்க் பண்ண மாட்டாங்க பீப்புள்ஸ். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அது இலியாட் வேவோ எஸ்எம்சியோ பிரைஸ் ஆக்ஷனோ வாட் எவர் இட் இஸ். ஸோ அது ஒர்க் ஆகலன்னு அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஜம்ப் ஆகுறாங்க. ஸோ அப்படி பண்ணாம ஒர்க் ஆகலன்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்னு வந்துட்டு நீங்க பண்ண அனாலிசிஸே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம தப்பா இருக்கலாம். இல்லையா நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்துட்டு வேற மூவ் கொடுத்துருக்கலாம் டியூ டு சம் நியூஸோ இல்ல ஏதோ வேற எதுவும் கொடுத்துருக்கலாம். பட் நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு இட் பனிஷஸ் யூ அப்படின்ற அந்த இடத்துல நீங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஐ ஒன்ட் சஜஸ்ட். ஓகேவா? நீங்க ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செட்டப் எல்லாமே கரெக்ட் பண்ணி ஸ்டாப் லாஸ் எல்லாமே இது பண்ணி அதுக்கப்புறமும் மார்க்கெட் பனிஷ் பண்ணுச்சுன்னா யூ ஜஸ்ட் டோன்ட் ஹாவ் டு சேஞ்ச் யுவர் அனாலிசிஸ். அப்போ வந்து நீங்க அனாலிசிஸ் சேஞ்ச் பண்றதுக்கு உங்களோட டாக்டிக்ஸை சேஞ்ச் பண்றது இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. ஓகேவா? ஒரு 10ல ஒரு 10 தடவை பண்றீங்கன்னா ஒரு 7-8 தடவை ஒர்க் அவுட் ஆகலாம் நீங்க எல்லாமே கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா. அந்த 2 தடவை மார்க்கெட் doesn't always goes in your way because we are not having crystal balls. நம்ம வந்துட்டு crystal balls வச்சுட்டு we are not predicting, we are just playing with probabilities and possibilities. Higher probability என்ன இருக்கோ அதை ஃபேவர் பண்ணி we are just working it out. அவ்வளவுதான். ஹோப் இந்த வீடியோல எதனா அது இந்த கடைசி டைம்ல ஒரு கிடைச்சிருக்கும் நம்புறோம். ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி அந்த எங்க என்ட்ரி எடுத்து எங்க ஸ்டாப் லாஸ் இருக்கு, ஆப்டிமல் என்ட்ரி ஜோன் ஒரு ஃபிப் இருக்கு, அந்த சீக்ரெட் ஜோனையும் ஸ்மால் ஃபிப்ல இருந்து பிக் ஃபிளிப் நான் எப்படி பண்றேன், நான் எப்படி பண்ணிட்டு இருந்த அந்த அனாலிசிஸையும் என்ட்ரிஸையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி தரணும்னு சொன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க கேளுங்க, சொல்லி தரோம்.
அண்ட் மெயின் விஷயம் எங்கள்ட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத நீங்க சொன்னா மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். இல்ல நாங்க 2 பேரும் மட்டுமே எங்களோட லெவல்ஸ்ல கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு இன்டராக்ட் பண்ணும்போது தான் வி ஆர் கெட்டிங் இன் டு யுவர்ஸ் வியூ. அண்ட் உங்களுக்கு ஏற்ற மட்டும் அடாப்ட் பண்ணி எங்களால வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணவோ சொல்லவோ முடியும். ஆமா, அப்கமிங் வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. நம்ம Yeah. சீக்ரெட் என்ட்ரி லெவல் அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்மால் ஃபிளிப்ல இருந்து பிக் ஃபிளிப் பண்ணும்போது எப்படி அனாலிசிஸ் பண்ணி எங்க என்ட்ரி எடுத்து எந்த டைம் ஃப்ரேம்ல அனாலிசிஸ் பண்ணி எங்க என்ட்ரி எடுத்து எங்க டார்கெட் வச்சு ஐ ஜஸ்ட் எப்படி நான் ஸ்மால் ஃபிளிப்ல இருந்து பிக் ஃபிளிப் பண்ணேன்றதையும் ஐ அப்கமிங் ஜஸ்ட் டேஸ்ல த்ரோ யூ வந்து அவுட் இந்த we will அனாலிசிஸ். reveal. நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா இந்த இந்த வீடியோஸ் வரும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட். வில் ஜஸ்ட் மீட் அப் இன் another வீடியோ.